ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம சூப்பரான இட்லி பொடி தான் ரெடி பண்ண போகிறோம். நம்ம வீட்டில் செய்கிற இட்லி பொடியோட அளவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்திருக்கேன். நம்ம கருப்பு உளுந்து கூட எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 கப் அளவுக்கு கருப்பு எள்ளு, இதுக்கு பதிலாக வெள்ளை எள்ளு கூட எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா 1/4 கப்பை விட குறைவாக பொட்டுக்கடலை, தேவையான அளவு வரமிளகா, கருவேப்பிலை, பெருங்காயம், உப்பு, அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு பொடி வந்து ரொம்ப டார்க்காக வேண்டாம், நமக்கு நல்லா ரெட்டாக வேணும் அப்படின்னா நம்ம வந்து வெள்ளை எள்ளு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நமக்கு உளுந்தம்பருப்பு வந்துட்டு வெள்ளையாக இருக்க வேண்டாம், நமக்கு கொஞ்சம் டார்க்காக இருந்தால் பரவாயில்ல அப்படின்னா இதோட டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு கருப்பு உளுந்து போட்டு செய்கிறது. இப்போ வந்து நான் வந்து 2 பருப்பையும் ஒன்றா போட்டே வறுத்துக்கிறேன். ஏன்னா கொஞ்சமாக தான் நம்ம செய்கிறோம், 2-3 நாளில் காலி ஆயிரும். இதே இது நம்ம நிறைய செய்கிறோம், மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறோம் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு பருப்பையும் வந்து தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா உளுந்த பருப்பையும் கடலைப்பருப்பையும் நான் ஒன்றாவே வறுத்துக்கிட்டேன். பாதி அளவு வறுபட்டுருச்சு. இதில் வந்து எள்ளையும் பொட்டுக்கடலையும் ஒன்றா போட்டுக்கிட்டேன். இப்போ வந்து எள் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், அந்த சமயத்தில் வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். பொட்டுக்கடலை வந்து நமக்கு லேசாக வறுபட்டால் போதும், ஏன்னா அது ஏற்கனவே ரோஸ்டட் தான். அதனால் நமக்கு எள் படப்படன்னு வெடிக்க ஆரம்பிக்கும் போது நம்ம இதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுறலாம். அவ்வளோதான், பாருங்கள் நமக்கு எள் வந்து பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயில் வந்து ஒரு சின்ன துண்டு பெருங்காயம் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இல்லைன்னா பொரிச்சிட்டு அது கூடவே நம்ம வந்து வரமிளகாயவும் கருவேப்பிலையும் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு பெருங்காயம் வந்து பொரிஞ்சிருச்சு. இது கூட வந்து எவ்வளோ காரம் வேணுமோ அந்தளவுக்கு வரமிளகாயும் கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துட்டு வறுத்து எடுத்து இந்த 3ஐயும் நம்ம அந்த வறுத்து வச்ச பருப்பு கூட சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நமக்கு நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது கூட வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்காமல் ஓரளவுக்கு குறைன்னு அரைச்சி எடுத்துட்டோன்னா நமக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த பொடி. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், தேவையான அளவுக்கு நமக்கு உப்பு சேர்த்தாச்சு. நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ பாருங்கள், நமக்கு இட்லி கூட வந்து நம்ம அரைச்சி வச்சு பொடியை சேர்த்தாச்சு. இது கூட நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விதமாக இட்லி பொடி அரைக்கலாம், இந்த விதமாக ஒரு வாட்டி அரைச்சி பாருங்கள், டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த பொடி வந்து மினி இட்லி கூடலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், நமக்கு இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.